மோஸ்ட்லி பழக்கம் எல்லாமே டேஸ் காலர்ஸ் தான் இருந்துச்சு. காலேஜ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணதே எங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சூஸ் பண்ணி தான் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணேன். இப்போ மெக்கானிக்கல் லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர். எல்லாருக்கும் வணக்கம். நீலகண்டன். நான் பிஇ முடிச்சதுக்கு பிறகு வந்து சிஐடியில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து எம்டெக் பண்ணேன். எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திரும்ப நம்ம கல்லூரியில் தான் வேலை பார்த்தேன். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 ஆண்டுகாலம் வேலை பார்த்தேன். அதுக்கு அப்போ வேலை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம படித்த கல்லூரி, அதனால் நிறைய டிபார்ட்மெண்ட் லைப்ரரிலாம் டெவலப் பண்ணோம். அதான் காதல் எழுதுதான் டிபார்ட்மெண்ட் லைப்ரரிலாம் டெவலப் பண்ணோம். நிறைய நண்பர்கள்லேருந்து ஒரு 100-200 புத்தகங்களுக்கு வாங்கி நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்டை கெமிக்கல் நல்லா கொண்டு வர ஒரு ஆசை எங்களுக்கு. அப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்த ஒரு குறுகிய காலத்தில் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை. ஆனால் ரொம்ப நண்பன் சரவணன் சொல்றதுனால டிபார்ட்மெண்ட்டை மூணுனது வந்து ரொம்ப வருத்தமான ஒன்று. ஏன்னா இப்போ கெமிக்கல் முடிச்சவங்களுக்கும் நம்ம கல்லூரிக்கு உள்ள தொடர்பு கிட்டத்தட்ட இல்லாமல் போனது மாதிரி. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஒரே சொல்றேன், நியூக்ளியர் எஃபெக்ட் அதிகமாகி டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஸ்டாலினோட கருத்து. அதுக்கு பிறகு அஞ்சலி மகளிர் பொறியியல் கல்லூரியில் ஒரு 4 ஆண்டு வேலை பார்த்தேன். அதற்கு பிறகு வந்து அங்கேருந்து அமிர்தா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அங்கே ஒரு 2 ஆண்டு வேலை பார்த்தேன். அமிர்தா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு திருமணம் ஆச்சு. என்னுடைய மனைவி பேர் இளமதி. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. பெரிய மகள் பேர் வந்து தென்றல், 5 வயது அவர்களுக்கு. 2வது குழந்தை பேர் யாழினி, 1 வயது. அப்புறம் கோயம்புத்தூர் வேலை பார்க்கும்போது அதுக்கு பிறகு தான் இது அட்டாமிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் பாவினி கல்பாக்கம் அங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதினேன். அமிர்தாவோட கெமிக்கல் இருக்கா மூடிதான் கேள்விப்பட்டேன். வெப்சைட்டை போய் பாருங்க, இருக்கவே இல்லை. அது போல எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க கல்பாக்கத்தில். சரி, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதோ அடுத்து நம்ம பிஹெச்டி வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பிஹெச்டி ரிஜிஸ்ட் பண்ணி பிஹெச்டி கோர்ஸ் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு எதிர்பார்த்தபடி அங்கே கல்பாக்கத்தில் வேலை கிடையாது. இப்போ வந்து பாவினி, எங்கள் கம்பெனி பேர் பாவினி கல்பாக்கம். அது வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். உலகத்திலே ஒரு சில ஒரு 5 அல்லது 6 நாடுகள் தான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜியில் வந்து நல்ல ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கு. அதில் நம்ம நாடு ஒன்று. வந்து 500 மெகாவாட் ரியாக்டர் ஒன்று அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் வந்து ரியாக்டர் ஆப்ரேஷன் குரூப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வேலை பார்த்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஜிஎஸ்பியில் படித்தவங்கலாம் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனால் அந்த ஒரு பேர் சரியா பிடிச்சி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 100% அட்டண்டன்ஸ். அதே மாதிரி கேட் ஸ்கோர் வாங்கி நல்லா எம்டெக் பண்ணி இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ தான் அண்மையில் ஒரு மாதம் இருக்கு நினைக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகம் சேர்ந்துருக்கான். அதே மாதிரி கனக சபை நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அந்த இதெல்லாம் இப்போ எல்லாரையும் பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த நண்பர் கணேஷ் நாகராஜன், மதன் பிரகாஷ், எல்லாருக்கும் பேர் சொல்ல முடியாது, எத்தனை பேர் இருக்கும் அவருடைய நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரியாக்டர் டிசைன் பண்ணது ஐடிக்காரு, அது ரியாக்டர் ஆப்ரேஷன் குரூப்ல தான் நான் இருக்கேன். நாளைக்கு வந்து அவர் இதில் யாரும் சொல்லலாம், ரியாக்டர் வாஸ் டிசைன்டு பை ஐடிகா, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக். நான் வந்து ஆப்ரேஷன் குரூப்ல இருக்கேன். இன்னொரு பெருமையான செய்தி, அதே ரியாக்டர் ஆப்ரேஷன் குரூப்ல நம்மளுடைய ஜூனியர் ராஜவேணு சார் இருக்காரு. அவர் வந்து அவர் முன்னாடியே சேர்ந்தாரு, எனக்கு பெரிய அதிகாரி ஒருமையில. அவருக்கும் அந்த காலேஜ் அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்ல பேர். இப்போ ஒரு ரியாக்டர்ல ஒரு சந்தேகம் ஒரே ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம்னா யார்கிட்ட கேட்கலாம்னா ராஜவேல்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்றாரு. அவருக்கு ஒரு யூபிஎஸ் பண்ணுறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி உண்டு.
ஹலோ. அஞ்சலி மால் மக்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் 2 இயர்ஸ் பாண்டிச்சேரியில் மலக்கலா விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். I have one daughter and son. Daughter is 11 years old. She is doing 7th. And my son is 4 years. He is in LKG. My husband is a DM in airport system in Mumbai International Airport. சிரிக்கலாம் வேணாம். என் பேர் முருகராஜ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்தேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால. யாருன்னு கேட்குறாங்க? எல்லாரையும் தெரியுது. நன்றி நன்றி. ஆக்சுவலாக இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னா, படிக்கும்போது 15 அரியர் வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிச்சு ஒரு அட்டம்ப்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வேலை தேடும் போது தான் தெரிஞ்சுது அது பத்தாது அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் வச்சு ஒன்றும் வேலை வாங்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நான் கேட் எழுதினேன். நான் கேட்டில் வந்துட்டு நான் தான் 3rd பிளேஸாக செலக்ட் ஆனேன். அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் வந்து 6 செமஸ்டர் வச்சு படிச்சதுனால பேசிக் கொஸ்டின் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எழுதுன 500 பேர்ல 3வது செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 76% வாழ்க்கையில் வாங்கினேன். எனக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கணும்னு நினச்சி மாஸ்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். 8th ரேங்க் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் டிஐடிசி காலேஜில் வந்து ஒரு 4 months ஒர்க் ஷாப் இன்சார்ஜாக இருந்தேன். 2 பாய்ஸ் செக்ஷன் 2 கேர்ள்ஸ் செக்ஷன். ஃப்ரைடே மட்டும் எனக்கு வந்து ஃப்ரீ. ஒரு 4 months கழிச்சு ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜேஎம்சி ஆட்டோமோட்டிவ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் வந்துட்டு அசோக் லைலாண்டோட கன்சல்டன்ட் வந்து நான் ஒர்க் பண்ணேன். இ-காமர்ஸ் 909 வெஹிக்கிள் டிசைனில் ஒரு 4 months இருந்தேன். அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கும்போது தான் பெங்களூர் போனேன். 608ல் ஸ்டே பண்ணி பசங்களோட தயவில் பசங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. வேலை தேடணும். சீகோ இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுதான் ஒரு பேஸ். மோகன் தான் வாங்கி கொடுத்தான் அந்த வேலையை. எம்டிக்கே தெரியாம என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா வேலை தர மாட்டாரு, நீ டைரக்டா வாங்கி சொல்லலாம். நேரம் போனேன், வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணேன். சென்னையில் ஐஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ணேன். ஸ்ரீலங்கா போனேன். ஒரு 25 years ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணேன், கொழும்புல. அதுக்கு மேலே அங்கே சர்வே பண்ண முடியலன்றது ரிட்டர்ன் வந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக மார்க்மெட் நாட், அது ஒரு இந்தியன் எம்என்சி. அதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் டிசைன் இன்ஜினியராக இருக்குது. ஆல் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் டிசைன் இன்ஜினியர். 7 years அந்த கம்பெனி தான் இருந்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் பேர் சண்முகப்பிரியா. அவங்க வந்துட்டு தஞ்சாவூரில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் காலேஜில். 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் ராகவர்த்தினி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பையன் பேர் லலித் ராகவேந்திரா, ப்ரீகேஜி படிக்கிறான். அழைச்சிட்டு வரலான்னு தான் இருந்தேன், தவிர்க்க முடியாத காரணத்தினால கூட்டிட்டு வர முடியல. இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பாக ஃபேமிலியோட அட்டென்ட் பண்ணுறாங்கிறத சொல்லிக்கிறேன். வேற ஒன்றும் என்னை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் டு ஆல். கணேஷ் நகருக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முன்னாடி நைட்டு கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஆல் கணேஷ் அண்ட் மதன் அண்ட் ஆல் த சப்போர்ட் பீப்புள். ஸோ இன்டர்னாக ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் மீட்டிங். தேங்க்ஸ். நான் கலைஞ்சிட போகிறேன் அப்படியே. ஏய் தம்பி, டேய் இங்க வா. டேய் இங்க வா தம்பி. ஏய் டேய் இங்க வாடா.
ஒரு நிமிஷம் எடுத்துருங்க. கேஸ் ரெடி சார். சரி சார், ஒரு கேஸ் ரெடி. இங்கே பாருங்க சார், கேஸ் ரெடி. வெயிட் 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 ஐயோ அந்த பையன் வந்து ஐயோ ஜன ஒரு நிமிஷம் அது ஒரு பிரச்சனை இல்லைண்ணா, பின்னாடி வந்த பிரச்சனை இல்லை. ஜான எடுத்துட்டு இருக்கேன். சார் கேஸ் ரெடி சார். இங்கே பாருங்க, அலசிட்டு பாருங்க. சார் ஹலோ சார், இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார், இங்கே பேசிட்டு நீ உட்கார்லப்பா, நீ உட்கார்லப்பா. ஒரு ஸ்டேட்ல இருக்க மாட்டேங்க. நாங்கள் 3 பேர் ஒன்றாவே இருக்கோம். அனிதா, கீதா, அம்மா. புனிதாவில் வர முடியல, அவங்க மெசேஜ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஆசிரியர் இருக்காங்க. உமாவோடையும் வர முடியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஓவாக இருக்காங்க சிவிலில். நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸ்பீடாக டீம் இல்லை. அப்போ எனக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவங்க இங்கே தான் இருக்காங்க. ஒரு பையன் 2 பொண்ணு. பையன் 4th படிக்கிறான், பொண்ணு 2nd படிக்கிறான். சின்னவன் 8th படிக்கிறா. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஃபேஸ்புக்கில் இல்லைனாலும் எனக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். அதனால சரி
பண்ணேன். நான் ஒன்றும் அப்டேட் பண்ணவே இல்லை. நானும் எல்லாரும் சீக்கிரம் வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா சுனாமி 4 நாள் எனக்கு நினைவு 4 நாள் அதுக்கு அட்டன் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக கணேஷ் நரேஷ் அந்த மதன் பிரகாஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் அந்த யூனிவர்சிட்டி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரியலி என்ஜாய். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னோட பேர் சரவணன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம் தான். கெமிக்கல் செட்டு நிறைய பேர் கெமிக்கல் இங்கே இருக்கீங்க. நான் எல்லாரும் நிறைய விஷயம் சொன்னாங்க, நிறைய பேருக்கு நன்றி சொன்னாங்க, நிறைய பேரை மறக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் காலேஜ் லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னோட காலேஜ் லைஃப்ல 2 பேர் மறக்க முடியாதவங்க. அதாவது என்னோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணது எல்லாம். ஒரு சுருக்கமாக சொல்லணும்னாக்கா ஒரு 2-3 மாதம் நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும் போது ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியல. நல்ல பர்சன்டேஜ் வச்சிருந்தேன். ஒரு செமஸ்டர் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. 3 மாதம் பெட் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஆச்சு. என் கூட படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்து ரொம்ப என்கரேஜ்மெண்டாக இருந்து எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி அந்த செமஸ்டர் என்னை நான் எழுதுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதில் வந்தாங்க. இங்க அதில் ஒருத்தர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவர் இருக்கும்போதே பேசணும் சொல்லணும்னு நினைச்சேன். 2 பேர்ல முதல் பார்த்தோம் ஜி கார்த்தி. அவர் வீட்டுக்கு நான் போய் படித்தேன். அவர் என் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அவர் பேரை நான் இந்த இடத்துல சொன்னதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் வந்து 70% மேல ஓவரால் பர்சன்டேஜ் எடுத்ததுக்கு ஒரு காரணம் கார்த்தி. 2வது நபர் காலையில வந்திருந்தாரு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்ப அவரு கிளம்பிட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. பரவாயில்ல. மிஸ்டர் சரவண தமிழன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். சரவண தமிழன் நான் ஏன் அவர் இருக்கும் போது அவரு ஃபேமிலி என் ஃபேமிலி இருக்கும் போது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவரு என்ன விதத்துல ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றேன். எக்ஸாம்ஸ் டைம்ல வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு வீட்டுல வந்து எனக்கு பர்டிகுலரா சொல்லி சரவணன் நீ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியும் எழுத முடியும்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்க வீட்லயும் என்கரேஜ் பண்ணாங்க. எங்க அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவரும் தமிழுக்கு ஒரு காரணம். தமிழ் நிறைய சொல்லி கொடுத்தா அதனால அந்த எக்ஸாம் செமஸ்டர் கிளியர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் கார்த்தி. கார்த்திகை நான் இதை பர்சனலா சொன்னது இல்லை. நான் இந்த இடத்துல சொன்னதுல ரொம்ப பெருமைப்பட்டேன். தேங்க்ஸ் டு கார்த்தி அண்ட் சரவண தமிழன். சரவண தமிழன் இன்னொரு விஷயம் எனக்கு பண்ணாரு. கெமிக்கல் முடிச்சுட்டு எப்படி என்ன பண்றது, நெக்ஸ்ட் எப்படி ஜாப் அட்டன் பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஐடியா இல்லாம இருந்தப்போ சரவண தமிழன் நான் வந்து லெக்சரர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணேன். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. நான் வந்து ஒரு 1 month 2 months வந்து டிப்ளமோல வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணேன். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு பேப்பர் ஆட் கொடுத்து சரவணன் இந்த கம்பெனில போஸ்ட் இருக்கு போய் அட்டன் பண்ணி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னது சரவண தமிழன். அந்த கம்பெனி வந்து ரிச்சி டிஸ்டிலரிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சிராப்பள்ளி. அந்த கம்பெனில நான் ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த ஜாபுக்கு போய் அட்டன் பண்ணி இன்டர்வியூக்கு போனதுக்கு காரணம் முழுவதும் காரணம் சரவண தமிழன். அவரையும் மறக்காம அவர் பேர் சொல்ற இந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். Thanks to Samilan and thanks to Karthi. Now coming to this function. யார் சொன்னாங்க சொல்லலன்னு தெரியல. நம்மள இங்கெல்லாம் ஒன்று சேர்த்ததுல ஒரு காரணம் ஃபேஸ்புக் முகநூல். ஃபேஸ்புக் தேங்க்ஸ் டு ஃபேஸ்புக் அண்ட் நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மிஸ்டர் கணேஷ். நிறைய தடவை கணேஷ் பேசியிருக்காரு, மதன் எனக்கு பேசினாரு, இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்டா ஆக்கணும்னு நிறைய புஷ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும்னு தெரியல. நீங்களா மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். திஸ் டு பி கண்டினியூ. அடுத்த இயர் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு பேசியிருக்கோம். அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகும், எவ்வளவு பேர் வராங்க என்னன்னு தெரியல. நீங்களா மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் டு ஆல். Hello. Yeah.
ஸ்ரீதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பை கேரியர் நான் வந்து லெக்சராக தான் ஜாயின் பண்ணேன் மோடிச்சேரியில் இந்திரா காந்தி இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் அங்கே 1 இயருக்கு அப்புறம் பெங்களூர் 1 இயர் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் கசின் ஒருத்தர் துபாயில் இருந்தார். அவர் இங்கேவா வேலை பார்த்தேன்.